வணக்கம். மாயமா உருமாறும் ஒரு மானோட பழங்கால கதையையும் இன்னைக்கு இருக்கிற பிரம்மாண்டமான இரும்பு உற்பத்தியையும் எப்படி ஒண்ணா இணைக்க முடியும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இந்த விளக்கப்பதிவுல அது பத்தி தான் ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். சரி, முதல்ல இராமாயண காவியத்துல வர்ற மாரீஷன் கதையில இருந்து ஆரம்பிக்கலாம். சீதைய கவரணும்னு வெள்ளி புள்ளிகளோட தங்க மாதிரி ஜொலிக்கிற ஒரு மாயமானாக அவன் உருமாறினான் இல்லையா? அந்த கதை நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவனோட பங்கு கொஞ்சம் டைம்லைன் படி பார்த்தோம்னா, முதல்ல 6வது நாள்ல விஸ்வாமித்திரரோட யாகத்தை சீர்குலைக்கிறான். அப்புறம் வனவாசத்தோட 13வது வருஷத்துல தான் அந்த பொன்மானா உருமாறி இராமரையும் லக்ஷ்மணரையும் ஏமாத்துறான். இதுதான் சீதையை இராவணன் கடத்திட்டு போறதுக்கு ஒரு பெரிய அடித்தளமா அமைஞ்சது. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள் இதோ. சேலத்துல இருக்கிற பழமையான ராமர் கோயில், இயற்கை வளங்கள்னா என்ன, சேலத்தோட புதுப்பிக்கத்தக்க வளங்கள், கனிம வளங்கள், அப்புறம் எதிர்கால மேலாண்மை. அவ்வளவுதான், உள்ளே போலாமா? முதல்ல சேலம் ராமர் கோயிலோட பழங்கால வரலாற்ற கொஞ்சம் பாப்போம். இராவணனை வீழ்த்திட்டு இலங்கையிலிருந்து அயோத்திக்கு ராமர் திரும்பி போயிட்டு இருக்கும்போது வழியில சேலத்துல ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அயோத்திக்கு போக முடியாததால அவர் தன்னோட 2வது பட்டாபிஷேகத்தை இங்கேயே நடத்தினாரு. அந்த இடத்துலதான் திருமலை நாயக்கர் கட்டிய கோதண்டவாணி ராமர் கோயில் இப்பவும் கம்பீரமா நிக்குது. தட்டினா இசை எழுப்புற தூண்கள், ஒரே கல்லுல செதுக்கப்பட்ட சிங்கம், யானைன்னு இதோட கட்டடக்கலை நிஜமாவே நம்மள பிரமிக்க வைக்கும். அடுத்து, இயற்கை வளங்கள்னா என்னன்னு ஒரு சின்ன வரையறையா பார்க்கலாம். இப்போ அந்த புராண கதைகள்ல இருந்து நேரடியா இன்னைக்கு சேலத்துல இருக்கிற நிஜமான இயற்கை வளங்களுக்கு வருவோம். இயற்கை வள மேலாண்மை, அதாவது என்ஆர்எம்னா என்ன? நம்ம சுற்றுப்புறத்துல கிடைக்கிற வளங்களை மனுஷங்களோட பொருளாதார தேவைகளுக்கு ஏத்த மாதிரி, ஆனா அதே சமயம் அது தீர்ந்து போகாம நிலையா எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிக் கொடுக்கிற ஒரு முக்கியமான அறிவியல் முறைதான் இது. உலகத்துல இருக்கிற வளங்களை ரொம்ப எளிமையா 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு, சூரிய ஒளி, தாவரங்கள் மாதிரி இயற்கையாவே திரும்ப திரும்ப உருவாகிற புதுப்பிக்கத்தக்க வளங்கள். இன்னொன்னு, நிலக்கரி மாதிரியான புதைப்படிவ எரிபொருட்கள், அதாவது ஒரு முறை பயன்படுத்தினா மொத்தமா தீர்ந்து போற புதுப்பிக்க இயலாத வளங்கள். இப்போ சேலத்தோட செழிப்பான புதுப்பிக்கத்தக்க வளங்கள் பற்றி பார்ப்போம். சேலம்னாலே ஒடினே நமக்கு மாம்பழ நகரம்னு தான் ஞாபகத்துக்கு வரும், கரெக்டா? ஆனா அதையும் தாண்டி ஏற்காடு மலைகள்ல இருக்கிற காஃபி தோட்டங்கள், ரொம்ப மதிப்புமிக்க சந்தன மரங்கள், அப்புறம் பிரம்மாண்டமான அளவுல நடக்கிற மரவள்ளிக்கிழங்கு சாகுபடின்னு சேலத்துல புதுப்பிக்கத்தக்க வளங்கள் கொட்டி கிடைக்கு. இதுல உங்களை ஆச்சரியப்படுத்துற ஒரு டேட்டா சொல்றேன் கேளுங்க. சேலம் மாவட்டத்துல மட்டும் சுமார் 34,000 ஹெக்டேர் நிலப்பரப்புல மரவள்ளிக்கிழங்கு பயிரிடப்படுது. சும்மா இல்ல, உலகத்திலேயே அதிகமா ஒரு ஹெக்டேருக்கு 25-30 டன் வரைக்கும் விளைச்சல் தந்து இந்தியாவில் இருக்கிற மொத்த ஜவ்வரிசி தேவையில 80% இந்த ஒரு மாவட்டம் மட்டுமே பூர்த்தி செய்துன்னா பாத்துக்கோங்களேன். அடுத்து, சேலத்தோட கனிமங்கள், அதாவது புதுப்பிக்க இயலாத வளங்கள் பத்தி பார்க்கலாம். விவசாயத்தை தாண்டி சேலத்தோட பிரம்மாண்டமான கனரக தொழில்துறையை இயக்குறது இந்த புதுப்பிக்க இயலாத வளங்கள் தான். ஒரு பக்கம் மரவள்ளி, மாம்பழம்னு திரும்ப திரும்ப கிடைக்கிற வளங்கள், இன்னொரு பக்கம் மேக்னசைட், பாக்சைட், இரும்பு தாதுன்னு ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா தீர்ந்து போக போற கனிம வளங்கள். இந்த வித்தியாசத்தை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்தியாவிலேயே இரும்பு தாது, மேக்னசைட், பாக்சைட் அதிகமா இருக்கிற இடங்கள்ல சேலமும் ஒண்ணு. ஆனா இந்த மாபெரும் கனிம வளங்களை வெட்டி எடுத்து பதப்படுத்துறதுக்கு புதுப்பிக்க இயலாத புதைப்படிவ எரிபொருட்கள்ல இருந்து கிடைக்கிற அபரிமிதமான ஆற்றல் நமக்கு தேவைப்படுது. இதனால சுற்றுச்சூழல்ல ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதோட முக்கியமான ஒரு மையப்புள்ளிதான் சேலம் இரும்பு ஆலை. கஞ்சமலையில கிடைக்கிற உள்ளூர் இரும்பு தாதுவ உயர்தரமான துருப்பிடிக்காத இரும்பா மாத்திர ஒரு மாபெரும் பொதுத்துறை நிறுவனம் இது. வருஷத்துக்கு 1,86,000 டன் ஹாட் ரோல்டு இரும்ப உற்பத்தி செய்யற அளவுக்கு பிரம்மாண்டமான திறனை இது கொண்டிருக்கு. இறுதியா, நம்ம எதிர்காலத்தை எப்படி சரியா நிர்வகிக்க போறோம்னு பாப்போம். ஒரு பக்கம் பிரம்மாண்டமான விவசாயச் செழிப்பு, இன்னொரு பக்கம் அசுரதனமான கனரக தொழில். இந்த 2க்கும் நடுல இருக்கிற ஒரு மெல்லிய சமநிலைய நாம எப்படி தக்க வைக்க போறோம்? கரெக்ட், அங்கதான் இயற்கை வள மேலாண்மையோட கோட்பாடுகள் நமக்கு கை கொடுக்குது. நம்ம பொருளாதார வளர்ச்சிக்காக இயற்கை வளங்களை கண்ணு மூடித்தனமா சுரண்டி நம்மளோட நீண்டகால சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை நாம அழிச்சிடக்கூடாதுன்னு இது உறுதி செய்யுது. ஒரு சின்ன கேள்வியோட இந்த பதிவை நான் நிறைவு செய்றேன். நம்மளோட தொழில்துறை வளர்ச்சி நாளுக்கு நாள் பெருகிட்டே போகுது. நாம இன்னும் நிறைய இரும்பு உற்பத்தி பண்ணலாம், நகரங்களை விரிவுபடுத்தலாம். ஆனா சேலத்தோட இந்த இயற்கை வளங்கள் அந்த இராமாயண காவியம் மாதிரி என்றென்றும் நிலைத்திருக்கணும்னா இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்?
கண்டிப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.